finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ WPL 2024 4வது மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் vs யூபி வாரியர்ஸ் பெங்களூர்ல நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் சும்மா 9 விக்கெட் வித்தியாசத்துல தர்மடி கொடுத்துட்டாங்க யூபிக்குன்னு தான் சொல்ல முடியும். ஒரு பூரான பெர்ஃபார்மன்ஸ்ங்க யூபி வாரியர்ஸ் கிட்ட இருந்து. பேட்டிங்லயா இருக்கட்டும், போலிங்லயா இருக்கட்டும், முக்கியமா ஃபீல்டிங்ல ஊறுப்பட்ட டிராப் கேச்சஸ். அதாவது இப்படி டிராப் கேச்சஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால கேம்ல கம்பீட் கூட பண்ண முடியாது. அண்ட் இந்தியன் ஃபீல்டர்ஸ், முக்கியமா இந்தியன் உமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். லாஸ்ட் இயர் டிராப் கேச்சஸ் இருந்துச்சுன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அது முதல் வருஷம். பட் இந்த டைம்க்குள்ள அவங்க ட்ரெயின் அப் ஆயிருக்கணும். அவங்க கேட்ச் விடுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டஃபான கேட்ச் கூட இல்ல, கையில வந்து விடுது. அதை ஜட்ஜ் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்படி நிக்கிறாங்கன்னா மண்டையில வந்து பால் படுது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு அவங்களோட ஃபீல்டிங்கோட ஸ்கில்ஸ். அதாவது இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டெவலப் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், பேட்டிங் போலிங்ன்றதெல்லாம் வந்து அப்புறம் தான். முதல்ல ஃபீல்டிங் கேட்சிங், பேசிக் கேட்சிங் வந்து ஸ்ட்ராங் படுத்தணும். இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயங்க. ஏன்னா மிகப்பெரிய ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் எல்லாருமே இதுல நீங்க மிக்ஸ் பண்ணி விளையாடும் போது அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கும். டீம் வின் பண்ணோம்னா பேசிக் கேச்சஸை டிராப் பண்ண அப்புறம் என்ன இருக்கு? ஸோ அந்த வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா யூபி வாரியர்ஸ் ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்ணாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது எப்படி ஒரு டீம் வின் பண்ண முடியும்? அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் அதை சூப்பரா யூஸ் பண்ணி தர்மடி கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். அவங்க ரன் ரேட்டையும் பயங்கரமா ஏத்திட்டாங்க. டு பி வெரி ஆனஸ்ட், யூபி வாரியர்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆனதுல எந்த தப்பும் இல்லை. அலைசா ஹீலி என்ன நினைச்சாங்கன்னா பிச்சு ஸ்லோ ஆகும் போக போக. பிளஸ் அவங்களோட போலிங் ஒன்றும் பெரிய ஸ்ட்ராங் இல்லை. மேபி ஓகே, ஒரு நல்ல ஒரு டார்கெட் செட் பண்ணிட்டு அதை டிஃபெண்ட் பண்ணலாம் நினைச்சது வந்து கரெக்ட் தான். பட் அதுக்கு ஒரு 140 150 மினிமம் ஸ்கோர் தேவை. பட் 119க்கு 9 விக்கெட் 20 ஓவருக்கு அவ்வளவுதான் அடிச்சாங்க. அதெல்லாம் பத்தவே பத்தாதுங்க. ஏன்னா இப்ப இருக்கிற கிரிக்கெட் காலத்துல, அதுவும் உமன்ஸ் கிரிக்கெட்டா கூட இருக்கட்டும், அதுவும் பெங்களூர் விக்கெட்ல அட்லீஸ்ட் 140 மினிமம் தேவை. ஸோ ஹையஸ்ட் ஸ்கோரே வந்து ஒரு இந்தியன் பிளேயர் 45 அடிச்சாங்க, அவ்வளவுதான். தவிர மற்றபடி பெருசா யாரும் விளையாடல. அண்ட் அலைசாயிலேயே வந்து பாத்தீங்கன்னா 2 ஷாட் ஆனாங்க. 16 for 2 ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அந்த விருந்தா தினேஷ் லாஸ்ட் கேமே 18 runs in 27 balls பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தேன் நானே. T20 கிரிக்கெட் விளையாடக்கூடாதுன்னு. இந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா 5 பால் ஆடி ரன் எடுக்கல, டக் அவுட். எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு மேட்ச் தான் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுதுன்னு தெரியல, இப்படி இவ்வளவு பெரிய ஒரு புவர் பெர்ஃபார்மன்ஸ்ல. அண்ட் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் விட்டுட்டாங்க ஏர்லியா யூபி. ஸோ அலைசாயிலி கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணி விளையாடிக்கலாமோ எனக்கு தோணுச்சு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் அக்ரெசிவா ஆடுறேன்னு சொல்லிட்டு தூக்கி கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆல் ஆஃப் சடன் 16 for 3. ஏன்னா ஒரு பக்கம் டஹலியா மெக்ராத் இம்பார்ட்டன்ட் பிளேயர், அவங்களும் அவுட் ஆயிட்டாங்க. பட் முக்கியமான கிரெடிட் வந்து மரியானா கேப், சவுத் ஆப்பிரிக்கன் லெஜெண்டரி ஃபாஸ்ட் பவுலர், அவங்களுக்கு கொடுத்தானுங்க. நாம போலிங் போட்டாங்க. எஸ்பெஷலி டாலியா மெக்ராத்தோட அந்த போல்டு வாய்ப்பே கிடையாதுங்க. மிடில் ஸ்டெம்ப்ல குத்தி இப்படி ஷேப் ஆகி ஆஃப் ஸ்டெம்ப்ல அடிச்சது சரியான ஒரு டெஸ்ட் மேட்ச் லைன் அது. டு பி வெரி ஆனஸ்ட், சூப்பர் பால் அது. மெக்ராத் அவுட் ஆகும் போதே நமக்கு தெரியும், ஓகே ஹீலி கையில தான் இருக்கு. ஹீலி அவுட் ஆனாங்கன்னா எஸ் ஹாரிஸ் இருப்பாங்க. பட் இந்தியன் பிளேயர்ஸ் பெருசா ஸ்டெப் அப் ஆக மாட்டேங்கிறாங்க. ஷாவர்ட்னு சொல்லி அந்த ஒரே ஒரு இந்தியன் பிளேயர் தான் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஸ்கோர் 45 அடிச்சாங்க. நல்லா விளையாடுச்சு அந்த பொண்ணு, நல்லா விளையாடினாங்க. ஆக்சுவலி என்ன கொஞ்சம் சப்போர்ட் இல்லை, விக்கெட்ஸ் பயங்கரமா போயிடுச்சு. அந்த பொண்ணு அடிச்சதுனாலதான் அட்லீஸ்ட் இவ்வளவு ஸ்கோராது வந்து. டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் ஹீலியும் வந்து பாத்தீங்கன்னா ரன்ஸ் ஸ்கோர் பண்ணு சொல்லி அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க. 16 for 3 அந்த இடத்துல நிக்குது. அண்ட் கிரண் நாவ்கரேன்ற ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹார்ட் ஹீட்டர். பட் லாஸ்ட் டைம்ல நல்லா ப்ராமிஸ் காமிச்சாங்க. இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச்லயுமே வந்து ஒரு பொறுமையே இல்லாம 6 அடிக்கிற எபிலிட்டி இருக்கு. 6 அடிச்சோடனே அடுத்த பாலே வந்து திருப்பி அடிக்கிறேன் அவுட் ஆயிட்டாங்க. எப்படி மரியானா கப் நியூ பால்ல சூப்பரா போட்டாங்களோ, 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்களோ. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ராதா யாதவ் இந்தியன் போலர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், இந்தியாவுக்கும் விளையாடி இருக்காங்க. நிறைய மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீசென்ட் டைம்ல அவங்க பெருசா அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்ல. லாஸ்ட் இயர் கூட வந்து பாத்தீங்கன்னா செம்ம அடி வாங்கினாங்க WPL. அவங்க போலிங்ல உரிச்சிட்டாங்க. இதே அலேஸ் ஹீலி வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல அடிச்சாங்க. பட் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பால்ல சூப்பரா போட்டாங்க. ஆக்சுவலா அலைசாயிலிக்கு தூக்கி போட்டாங்க. 6 அடிச்சா அடிச்சுக்கோன்னு. பிச்சில் அந்த ஸ்லோனஸ் நல்லா டிசீவ் ஆகி அவங்க அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா மற்ற எல்லா விக்கெட்ஸுமே கிட்டத்தட்ட மிடில் ஆர்டர் விக்கெட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ராதா யாதவ் வந்து சூப்பரா அந்த ஒரு ஃபிளைட் தூக்கி போட்டு அந்த பிச்சோட ஸ்லோனஸை யூஸ் பண்ணி போட்டாங்க. ஸோ அதுல அவங்களுக்கு விக்கெட்ஸ் கிடைச்சது. 4 விக்கெட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா போட்டாங்க. 119 ரன் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்குமே 10 போறது இல்லை. பிளஸ் ஆப்போனன்ட் அங்க டெல்லி ஓப்பனிங் யாரு? மெக் லேனிங், ஆஸ்திரேலியன் லெஜெண்ட். அதுக்கப்புறம் ஷஃபாலி வர்மா, 2 பேரும் போட்டு உரின்னு உரிக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஸ்டார்டிங்ல லேனிங் ஒரு கேட்ச் கொடுத்தாங்க, விட்டுட்டாங்க. லேனிங் எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிளேஸ் பண்ணி சூப்பரா விளையாடுவாங்க. எஸ்பெஷலி அவங்க விளையாடின அந்த ஸ்வீப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்தது. அதாவது யூபி கிட்ட பிளஸ்ஸே 2 பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ், ஒன்னு எக்லஸ்டோன், இன்னொன்னு தீப்தி சர்மா. அவங்க 2 பேருமே ஸ்வீப் தான் மெக்லானிங் ஆடிட்டு இருந்தாங்க. செம்மையா ஆடினாங்க. இது அவங்களுக்கு ஒரு லைஃப் கிடைச்சது. அதை சூப்பரா யூஸ் பண்ணாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஒரு பக்கம் ஷஃபாலி வர்மா அவங்களுக்கு 2 லைஃப் கிடைச்சது. 2 கேட்ச், அதாவது ஒரு ஸ்டெம்பிங் நினைக்கிறாங்க, ஒரு ஸ்டெம்பிங் ஹீலி விட்டாங்க. அப்புறம் ஒரு கையில வந்து கேட்ச் கிரண் நாவ்கரே விட்டுட்டாங்க, நெத்தியில நேரம் அடிச்சது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாங்க. ஷஃபாலி வர்மாவெல்லாம் நீங்க அந்த மாதிரி மிஸ் பண்ணலாமா? போட்டு உரின்னு லாங் ஆன்ல 6 அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஷஃபாலி வர்மாவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 மேல அடிச்சிட்டாங்க. அண்ட் மெக்லானிங்கும் ஆஃப் செஞ்சுரி போட்டாங்க. 1 run to win இருக்கும் போது அன்பார்ச்சுனேட்லி மெக்லானிங் வந்து ஒரு
புல் ஷாட் ஆடுவாங்க, அவுட் ஆயிட்டாங்க. அண்ட் லாஸ்டா ரோட்ரிக்ஸ் வந்து ஒரு லேப் ஷாட் ஆடி வினிங் ஷாட் அடிப்பாங்க. வாட் எவர் 10 விக்கெட்ஸா இருக்கட்டும் 9 விக்கெட்ஸா இருக்கட்டும், ஒரு ஹியூஜ் ரன் ரேட் டெல்லி வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஜென்ரலாவே இந்த டீம்ல ஸ்ட்ராங்கான ஃபர்ஸ்ட் 2 டீம் நம்ம எடுத்துக்கணும்னா மும்பை அண்ட் டெல்லி தான் லாஸ்ட் டைம் ரன்னர் அப். ஆர்சிபி இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வராங்க. பட் யூபி வாரியர்ஸ் அண்ட் குஜராத் ஜெயின்ஸ் டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கேம் அடுத்த லெவல்ல கொண்டு போகணும். இவங்களோட கம்பீட் பண்ணணும்னா இல்லைன்னா ரொம்பவே கஷ்டங்க, டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா டெல்லி, மும்பை, ஆர்சிபி இந்த வருஷம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி யூபி வாரியர்ஸ் அண்ட் குஜராத் ஜெயின்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. இந்த வாட்டி ஸ்ட்ராங்கா வருவாங்களான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ உங்களோட கருத்துக்களை தாராளமா இந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்